இறுதி நாள் அரசியல் களம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு. வழக்கத்துக்கு மாறா இந்த பதிவில் பாஜகவினுடைய பெயரை உச்சரிச்சிருக்கிறாரு. ஏன் விஜய்க்கு பயம், தோல்வி பயம் ஏதாவது வந்துருச்சா? சிறுபான்மையோட வாக்குகள் கிடைக்காது அப்படிங்கிற எண்ணத்தில் இப்படிப்பட்ட விஷயங்களை கடைசி நேரத்தில் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரா? என்ன விஷயம் நடக்கு? விஜய் அவர்கள் பாஜகவினுடைய பெயரை சொன்னதெல்லாம் செய்தியாகக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா அவருடைய பாஜக எதிர்ப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய பதிவு, முதல்ல இந்த மாதிரியான கடிதம் எழுதுகிற கலாச்சாரம் ஆக்சுவலாக திராவிட கட்சிகளுடைய கலாச்சாரம். தம்பிகளுக்கு அண்ணா எழுதினதாகட்டும், பிறகு கலைஞர் உடன்பிறப்புக்கு எழுதினதாகட்டும், எம்ஜிஆர் அவர் எழுதினதாகட்டும், ரதத்தின் ரத்தங்களுக்கு, இப்படியான ஒரு பேட்டர்ன் கடந்த காலத்தில் இருந்தது. ஒரு திராவிட கட்சிகளுடைய இது தான். அதுலன்னு இது நம்ம எடுக்கிறதா? ஏன்னா அதில் முழுக்க முழுக்க அவர் பேசியிருக்கிறதெல்லாம் பார்த்தா அது அவருடைய மொழியாக தெரியல. பட் அது அவர் பெயரில் வந்திருக்கக்கூடிய அறிக்கை தான். ஏன்னா உள்ள இருக்க கண்டென்ட் முக்கியம். நம்ம எடுத்தோம், வழக்கமாக அவருடைய அறிக்கையாக இருக்காது, எங்க பேசினாலும் அவருடைய குரலாகவும் அது இருக்காது. யார் எழுதி கொடுப்பாங்களோ அதை பேசக்கூடிய ஒரு வழக்கத்தை தான் விஜய் அவர்கள் வச்சிருக்கிறார். இதில் அவர் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன நகர்த்துறாரு, விசிலை தவிர யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது பிளவுவாத சக்திகளுக்கான ஓட்டுங்கிறாரு. அதாவது திமுகவுக்கு நீங்கள் போடுகிற ஓட்டு பாஜகவுக்கு போடப்படுகிற ஓட்டுங்கிற நரேட்டிவுக்கு அவர் நகர்த்துறாரு. இதை தானே சில நாட்களுக்கு முன்னாடி அவங்க உங்களுக்கு சொன்னாங்க. அப்போ நீங்கள் என்னெல்லாம் சொல்லி எதிர்த்தீங்க? ஒரு படி மேலே போய் அவங்க சொன்னது, குறிப்பாக பிரச்சாரத்தில் திருமாவர்களில் தொடங்கி பலரும் வச்ச விமர்சனம், திமுகவை தவிர நீங்கள் கூட்டணி கட்சியில் திமுக கூட்டணி தவிர யாருக்கு போட்டாலும் பாஜகவுக்கு வால் பிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்கிறது தான் உங்கள் மீதான விமர்சனமே. ஏன்னா பாஜகங்கிற பேரை நீங்கள் உச்சரிப்பீங்களான்னு உங்களுக்கே தெரியாது, கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது, விமர்சனமும் வராதுன்னா இப்படி ஒரு கட்சி இருக்கா அப்படிங்கிறது தாவேகா தொண்டர்களுக்கு தெரியாது. இந்தியாவில் பாஜக ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறதுனால தான் போயிட்டு இருந்தது. இப்போ இவர் அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து நகர்த்துறாரு. அதில் அந்த இடத்துலையாச்சும் பிளவுவாத சக்திகளுக்கு மறைமுக அல்லது நேரடி ஆதரவாக மட்டுமே அமையும். பாஜகன்னு சொல்லிட்டு போலாம், எதன பிளவுவாத சக்தி இல்லை, பிளவுவாதம்னா எதன் அடிப்படையில் பிளவுவாதம் இருக்கு? சாதி அடிப்படையிலா, இனத்தின் அடிப்படையிலா, மொழியின் அடிப்படையிலா, இல்லை மதத்தின் அடிப்படையிலா? இது எல்லாமே பிளவுவாதம் தான், ரைட்டா? அப்போ இவர் எந்த பிளவுவாதத்தை குறிப்பிடுகிறார்? ஏன் இப்படி சுற்றி சுற்றி நீங்கள் விக்ஸை எழுதணும்? விக்ஸ்ன்னு நேரடியாகவே எழுதிடலாமேங்கிறது தான் விஜயின் மீதான விமர்சனமாக இருக்கு. அடகு வைக்க துடிக்கும் அரசியல் அடிமை அரசியல் சூதாடிகள் அப்படின்னுங்கிறதுக்கு அதிமுகன்னு நீங்கள் நேரடியாக விமர்சிச்சிருக்கலாமே. இப்போ அது யாராக இருக்கும்? ஒருவேளை மாயாவதியாக இருக்குமா, இல்லை லாலு பிரசாதோட கட்சியாக இருக்குமான்னு நமக்கு புரிஞ்சிக்க கஷ்டமாக இருக்கா இல்லையா? அப்படிங்கிறது தான். இந்த உலகத்தில் எந்த அதிகார சக்தியாலும், எந்த அராஜக சக்தியாலும், எந்த தீய சக்தியாலும், எந்த பாசிச சக்தியாலும், எந்த மற்றும் பலர் சக்தியாலும் பிரிக்கவே இயலாதது. அப்படி பிரிக்க நினைக்கும் அனைத்து சக்திகளையும் மக்கள் அக்குவேற ஆணிவேராக பிரித்து, தனித்தனியாக பிரித்து தூக்கி வீசி எறிய போவது உறுதி அப்படின்னு கமா போட்டு மறுபடியும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இத்தனை நெருக்கடிகளையும், இத்தனை நிர்பந்தங்களையும், இத்தனை வேதனைகளையும் உங்கள் விஜய் தாங்கி கொண்டு நிற்க ஒரே காரணம்தான் உண்டு. அது உங்களின் உயர்தனி உள்ளன்பு மட்டுமே. இதெல்லாம் வண்டியில நிற்கும் போது ஏதாவது வேதனை வருதா இவருக்கு? வண்டியில அந்த நிற்கும் போது கால் கடுத்து ஏதாவது இதாகுதா? என்ன வேதனை? அப்படி அந்த வெயில்ல நிக்கிறதுனால கலர் மாறுறது. அந்த தர்பூசணிலாம் தூக்கி போட்டு அது டிரைவர் மண்டையில எண்டையில விழுந்திருந்தா என்ன ஆகுது? யார் அப்புறம் வண்டி ஓட்டி இருப்பா? அந்த பதட்டம், ஆமா, அது வேதனை. சைக்கிளை எடுத்துட்டு திபுன்னு சொல்லி போயிட்டு டக்குன்னு இறங்கி பதட்டத்துல ஓடினார்ல, அது நெருக்கடி. அதனோட சேர்த்து நிர்பந்தம். இப்போ இப்படியான விஷயங்கள் தான் அதில் ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா தாவேகா சமூக நீதி காவலரன், ஜனநாயக பேரரன் அப்படின்லாம் மக்களுக்கு இவ்வளவு தான் தெரியுமே. இதுல பல விஷயங்களை நேரடியா சொல்லாம மக்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா, மக்களுக்கு தெரிஞ்சது கடிதம் திருப்பி போடுறீங்க, அதையே நீங்க கடிதம் எழுதுங்க, அதான் மக்களுக்கு தெரியுமே, மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் போக வேண்டியதுன்னு அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இதுல இன்னைக்கு அவருக்கு நிறைவு நாள் பிரச்சாரமாக ரோட் ஷோ தான், பேசுறதுக்கான வழியே இல்லைங்கிறத அவரே ஒத்துக்கிட்டாரு. ஈசிஆர்ல இருந்து தான் அவர் தொடங்கி இருக்கிறார். ஏன்னா வழக்கமாக ஈசிஆர்ல இருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு போனோம், ஈசிஆர்ல இருந்தே தொடங்கிடுவோம். அப்புறம் நம்ம குடியிருக்கக்கூடிய பகுதியில் எப்போ ஓட்டு கேட்கலாம் அப்படின்னு கடைசி நாள் பிரச்சாரத்தை அங்கே வச்சிருக்காப்புல. பாலவாக்கம் அம்பேத்கர் சிலையில் தொடங்கி திருவான்மியூர் நாகாத்தம்மன் கோயில் சந்திப்பு, சைதாப்பேட்டை பனகல் மாளிகை, அண்ணா சாலை, கலைஞர் வளைவு, அதே போல் பார்த்தீங்கன்னா ஜூனிஸ் சாலை சந்திப்பு ஆகியவற்றின் வழியாக வாகன பிரச்சாரங்கிறது. நின்று பேசினோம்னா இப்போ இந்த 5 இடம் 6 இடம்னா 6 இடத்துலையும் வெவ்வேறு இது பேசணும். ஸ்கிரிப்ட் அது நெருக்கடி அப்படிங்கிறதுனால பிரச்சாரம், வாகனத்தில் போய் ஓட்டு கேட்டுட்டு அதற்கு பிறகு YMCAல நிர்வாகிகள் கூட்டம் 3 மணிக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க.
கடைசி நாள் அரசியல் கட்சிகள் பிரச்சாரம் நடத்தி தான் நம்ம பார்த்துருக்கோம். நிர்வாகிகள் கூட்டத்தை கடைசி நாள் கூட்டக்கூடிய ஒரு அரசியல் கட்சி, அது என்ன ஸ்ட்ராட்டஜினும் நமக்கு புரியல. அதுக்கும் நாங்கள் தேர்தல் ஆணையத்திட்ட அனுமதி வாங்கிட்டோம் அப்படிங்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, மற்ற விஷயங்கள் எப்பயும் போல அப்படிங்கிறதாக புஷி அண்ணன் சார்பில் 5000 பேருக்கு பங்கேற்க அனுமதிக்கப்படுவார்கள். அதுக்கு நாங்கள் QR கோடெல்லாம் கொடுத்துருக்கோங்கிறாங்க. 5000 பேரை கடைசி நாளில் கூப்பிட்டு இங்கே சேர்க்கறதா? ஏன்னா நீங்கள் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு பிரச்சாரம், நீங்கள் 3னா நீங்கள் 3:30 போகிறீங்கன்னு வைங்க, ஏன்னா நீங்கள் ரோடு ஷோலாம் கூட குறையாகும், நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு போகணும். அது 3:30 4 ஆயிடுச்சுன்னா அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சாகணும். கடைசி நாள் பிரச்சாரம் நீங்கள் வீடு வீடாக போய் கேட்பீங்களா, அங்கே பேசணுமா, இல்லை கட்சி கூட்டம் இங்கிட்டு வரணுமா? நிர்வாகிகள் கடைசி நாள் வீடு வீடா டோர் டு டோர் போக வரதை அரை நாள் தடுக்கக்கூடியது ஒரு தலைவருடைய ஸ்ட்ராட்டஜி. இல்லை இதுல அரை நாள்னு பாக்குறதுக்கு இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களும் வந்து சேரணும்ல இந்த கூட்டத்துக்கு. அப்போ அவன் வந்து களத்துல நிக்காம வந்து இந்த கூட்டத்துக்கு வேண்டி விடிய காலமே கிளம்பி இங்க வரணும்ல. அப்போ அங்க இருக்கக்கூடிய வேலையை யார் பாப்பா? நேற்று இரவே கிளம்பி இருக்கணும். ஆமா, லாங்கில இருந்து வரவங்க எல்லாம் கன்னியாகுமரியோ திருநெல்வேலியோ அங்கிட்டு இருந்து வரவங்க என்ன ஆகுது, வேட்பாளர் கிடையாது. 5000 பேரை கூட்டம் நடத்துறதுக்கு உங்களுக்கு இன்னைக்கு என்னங்க தேவை வந்தது? நீங்கள் நாளைக்கு கூட நடத்திட்டு போகலாம். நாளைக்கு தேர்தல் பிரச்சாரம்லாம் ஓஞ்சிருக்கும், வர வச்சு ஒரு கூட்டம் நீங்கள் வாட்டுக்கு நடத்தலாம். ஒருவேளை எனக்கு என்னன்னு தெரியல, நம்ம ஆட்சி பொறுப்பேற்கும் போது அமைச்சர்களாக யார் யாரை தேர்வு பண்ணலாம், எந்த மாவட்டத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கலாம், எங்கேருந்து எத்தனை அமைச்சர்கள், நம்முடைய ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஏதாவது திட்டம் போடுறாங்களா? சிரிக்காம சொல்றீங்க பார்த்தீங்களா நீங்க? ஆனா இல்லை, சீரியஸாக தான் கேட்குறேன். ஏன்னா அப்படி ஒரு நினைப்பு இருக்கு அவங்களுக்கு. நம்ம தான் ஆட்சி அமைவோம், காவல்துறையெல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் தான் வரும், தவைக்காவினர் மீது போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் நம்ம வந்து டெலீட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி யாதவ் சொன்னார். காவல்துறையினர் மீதே திமுக வந்து வழக்கு போட்டிருக்கோம், நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம், அதையெல்லாம் டெலீட் பண்ணி விட்டுறலாம். இப்படி நிறைய நடவடிக்கைகள் முன்னாலே அவங்க திட்டமிட்டு வச்சிருக்கிறாங்க. அது சரி. ஒருவேளை காவல்துறையை வந்து ஆதவ் அர்ஜுனாவுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழல் அதுதான் தெரியுது. நிதிய ஒருவேளை இவர் பண்ணுவார், புஷி ஆனந்த் கட்சியில வந்து நிதியை அவர் தானே கையாடல் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல கையாண்டுட்டு இருக்கிறாரு. அதனால வந்து அப்படிப்பட்ட விஷயங்களை முடிவு பண்றதுக்கான விஷயங்கள் கேபினட் டிசிஷனுக்காக மீட்டிங் நீங்க பாக்குறீங்க. இல்ல தமிழ்நாடு வாக்காளர்கள்ல நம்ம இவ்வளவு சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. மீண்டும் மீண்டும் தன்னுடைய பயிற்சியின்மையும் முதிர்ச்சியின்மையும் இந்த கட்சி வெளிக்காட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் நம்ம அதில் பார்க்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து எப்படி ஒரு கட்சி உள்ள தவறுகளை செய்யும்னா அவங்களே தேடி போய் செய்யறாங்க. இது யாருடைய சதியாவது இருந்தா நம்ம அதில் பிரச்சனை இல்லை. சரி, முதல் முறை அவங்க தெரியல, துரோகம் பண்ணிட்டாங்க, அதை சந்திப்பாங்கன்னு சொல்லலாம். அவங்களே போய் இப்படியான இடத்துல உட்கார்றதுங்கிறது சிக்கலுக்குரியது. இதை தாண்டி தான் இன்னைக்கு விஜய் அவர்களுடைய இந்த கூட்டம் ரோட் ஷோ முடிஞ்சு ஓரளவுக்கு சென்னையே அமைதியாக, தமிழ்நாடு அமைதியான ஒரு நிலையை நோக்கி நகரும். இதுல எத்தனை வேட்பாளர்கள் இருக்காங்க, எலெக்ஷன் முடிஞ்சு இருப்பாங்கன்னா கட்சியில இருப்பாங்களா, அதற்கு பிறகு ஏன்னா அவங்க பட்ட கடன் எல்லாம் என்ன ஆக போகுதுங்கிற கேள்வி. இல்ல மற்ற கட்சிகள்ல இருந்து இங்க வந்து சேர்ந்தவங்க இந்த கட்சியில நீடிப்பாங்களா, இல்லைன்னா தாய் கழகத்துக்கே நம்ம போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி கிளம்பி போவாங்களா? இதுல என்னன்னா வந்த அந்த 100 பேர்ல எத்தனை பேர் ஸ்லீப்பர் செல்னு நமக்கு தெரியல. ஆமா, அவங்க எத்தனை பேர் இங்க இருந்து தகவல்களை திரட்டி இப்படி ஒரு விஷயம் இருக்கு. திமுக அதிமுக பாஜக கொடுக்குற ஆட்கள் இல்லைன்னு உங்களால சொல்லிட முடியும். இது ஒரு புதுசா இருக்கு. கிட்டத்தட்ட அப்படின்னா 100 தொகுதியில மற்ற கட்சியினுடைய வேட்பாளர்கள் வந்து நிக்கிறாங்க. அவங்கள எத்தனை பேர் ஸ்லீப்பர்ஸ் இல்லை. ஏன்னா திமுக அதை ஆபீஸா செய்வாங்க. இங்கிருந்து ஒரு ஆள் அனுப்பி அதை அவங்கள பயன்படுத்தி அங்கிருந்து தகவல்களை திரட்டுறதுங்கிறது பல காலங்கள்ல அது உள்ளூர்ல மாவட்ட லெவல்லே உள்ளடி அரசியல்ல பலதெல்லாம் நடக்கும். நான் ஒரு கட்சி கட்டமைப்பு அப்படிங்கிற அடிப்படையில் அதை நான் சொல்றேன். ஸோ அப்படியான விஷயங்கள் எல்லாம் அவர் சுதாரிக்காம விட்டார். அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏன்னா ஒரு ஆள் தான் அங்கே எடப்பாடி தொகுதியிலேருந்து போனாரு, ரைட்டு. மற்றவர்கள்லாம் உங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியுங்கிறது. ஸோ இப்படியான நெருக்கடிகளில் இந்த மேற்கொண்டு இந்த கட்சியினுடைய அடுத்த 25 ஆண்டுகால கட்சிக்கான திட்டம். ஏன்னா அவர் இதில் அறிவிக்கும் போது சொன்னார் 2036 தமிழ்நாடு எப்படி இருக்குங்கிற ஒரு கனவு இலக்கை நாங்கள் இது பண்றோம். 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்றோம்லாம். 10 வருஷம் மாதிரி அடுத்து 25 வருஷம் கழிச்சு தாவேக்கா என்னவாக இருக்கும்? சரி, தாவேக்கா இருக்குமா இருக்காதா, எந்த வடிவத்தில் இருக்கும், எந்த வடிவத்தில், அதனுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்கும், டார்கெட்டுடைய இப்பவே நமக்கு தெரியுது தாவேக்கா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, மக்களுக்கு தெரியுது வருங்காலத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஆனாலும் அவங்க ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க இல்லையா, எப்படி வந்து நம்முடைய கட்சி இருக்கும் தமிழ்நாடு.
அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் எப்படி நம்ம கட்சி இருக்கும் அப்படின்னு அந்த எண்ணம் இருந்திருந்தா அவங்க இவ்வளவு சுணக்கமாக இருக்க மாட்டாங்க. வேலையே செய்யாமல் சிஎம் ஆயிரும்னு அவர் நம்புறாருங்கிறது எனக்கு உள்ளபடியே இப்பவும் அதிர்ச்சி விலகாத ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா அவ்வளவு உழைச்சிருக்கிறாங்க. மற்ற 3 முதலமைச்சர் வேட்பாளர்களும் அவங்களுடைய வயதை தாண்டி எல்லாவற்றையும் தாண்டி அவங்க களத்துல போயிருக்கிறாங்க. இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய பகுதிகளில் ஃபிக்ஸ் பண்ண ஷெடியூல்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது எதனோடையுமே நீங்க மேட்ச் பண்ணாம வரீங்க அப்படின்னா இந்த கூட்டத்தை வச்சே ஒரு ஆப்டிக்ஸ் ஒரு எலெக்ஷனே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்புறதுங்கிறது இதுவரை இந்திய அரசியல் கண்டதில்லை, உலக அரசியலே கண்டிருக்கான்னு நமக்கு தெரியல. விஜய்க்கு பல பாடங்கள் தேர்தலுக்கு பிறகு கிடைக்கும். அவரோடவும் விஜய் கூட அதுல இருந்து மீண்டு வந்து விடலாம். பல விஷயங்கள் அவருக்கு பேக்கப் இருக்கு, சப்போர்ட் இருக்கு, திரும்ப கைவசம் ஒரு தொழில் இருக்கு. ஆனா அந்த தொழில்ல மறுபடியும் எப்படின்னு தெரியல. போன பிறகு ஒரு மறுபடியும் அவர் கோல வச்சா முடியுமா அப்படிங்கறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இல்ல அவர் கோல வச்சுறாருங்கிறத தாண்டி ஏதோ ஒரு வகையில் அவருக்கான நெருக்கடி ஆப்வியஸா வரும். திரும்ப திமுக அப்படின்னா இங்க உங்களுக்கு படம் டிஸ்ட்ரிபியூஷன் காலையில சிறப்பு காட்சி அதெல்லாம் இங்க மாநில அரசு பார்க்கக்கூடியது. திரும்ப சென்சார் போர்டு அதே பிஜேபி கையில தானே இருக்கும். நீங்க அவங்கள பகச்சிக்காம பவன் கல்யாண் ஸ்டாண்ட் மாதிரி எடுத்து அணுக்கமானீங்கன்னா படம் ஈஸியா ரிலீஸ் ஆகும். ஆகலனாங்கிற சிக்கல். ஆக்சுவலா ஒரு 2 மீண்டும் அவர் சினிமாவுக்கு போறது அவருடைய விருப்பம் முடியல. அதெல்லாம் வெளியிடுவாங்க. ஜனநாயகன் எப்படி வெளியாச்சு அந்த மாதிரி எல்லாம் வெளியே அது நம்ம நியாயப்படுத்த முடியாது இல்லை எப்படி பார்த்தாலும். அதுல என்னன்னா அப்ப நீங்க ஏதோ ஒரு வகையில அதே இதுக்குதான் நீங்க தொடர போறீங்கன்னா 2 புதிய எதிரிகளை சம்பாதித்து விட்டு திரும்ப போயிருக்கிறீர்கள் அப்படிங்கிற இடம் வரும். நேரடியா நீங்க நேம் பண்ணது அப்படிங்கிற வகையில திமுக அதையும் பாஜகவும் ஜனநாயக விவகாரத்துல பாஜக நேரா சொல்ல மக்களுக்கு தெரியும்னு தான் இப்ப இன்னைக்கு விட்ட அறிக்கையிலும் மக்களுக்கு தெரியுங்கிறத தான் பேசி. மக்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியாது, கட்சியினருக்கு தெரியாது, படக்குழுவுக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு சொல்லி, மக்களுக்கு மட்டும் தெரியும் அப்படிங்கிறதா ஓடிக்கிட்டு இருக்கு. இது அரசியல்னு அவர் நம்புகிறாருங்கிறதான் ரொம்ப அது உள்ளபடியே வளர விரும்புகிற ஒரு கட்சிக்கு ஆள துடிக்கிற ஒரு கட்சிக்கான அந்த விஷயமாக இது நிச்சயமா கிடையாது அப்படின்னு தான் பார்க்கணும். பிரச்சாரத்தை நிறைவு செய்யணும். நேற்றைய இதில் அவருடைய அந்த ரோட் ஷோவில் டீஹைட்ரேட் ஆகி மயங்கி விழுந்த பிள்ளைகளுடைய வீடியோக்கள் எல்லாம் போச்சு. இளம் பெண்களாக இருக்கிறாங்க. அவங்க விழுந்து கிடக்கக்கூடிய அந்த நிலை, அவங்கள ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து அவங்கள தேத்துறது, ஆம்புலன்ஸில் ஏற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு உழுக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு தலைவர் இப்படியான விஷயங்களை எப்படி நகர்த்துறாரு அப்படிங்கிற ஒரு இல்லை. அந்த கட்சியினருக்கு இதை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லை. இன்னுமே உள்ளூரை இதெல்லாம் விரும்புகிறாங்களாங்கிற ஒரு கேள்வி கூட நமக்கு இருக்கு. என்னன்னா இதை தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு அறிவுரையோ இல்லைன்னா இப்படி இருக்காதீங்க, இத்தனை மணிக்கு தான் தலைவர் வருவார், அந்த மணிக்கு நீங்கள் நின்னா போதும் அப்படிங்கிறத சொல்லலாம்ல. அப்படிப்பட்ட எந்த அறிவுறுத்தல்களையும் தாவேகா கட்சி தாவேகா என்ற நிர்வாகிகள் இதுவரைக்கும் செய்யவில்லை. அதுல தான் நமக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கு தாவேகா கட்சி. அவங்க அதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதானே நமக்கு ஒரு விஷயம் இருக்கு. முன்கூட்டியே கூட்டிட்டு வர்றதே அவங்க தானேங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதையும் நம்ம அடிக்கோட்டுட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா இந்த கூட்டம் தான் நமக்கான யூஎஸ்பிங்கிறதால அவங்க கான்சியஸா அதை செய்யறாங்க இல்லை அப்படிங்கிறதும் கவனிக்கணும். பாப்போம் இது எதை நோக்கி நகர்கிறது. முறைப்படுத்த முடியாமல் ஒரு கூட்டத்தை தேர்தல் வரைக்கும் அவர் நகர்த்திட்டு வந்துட்டாரு. இதை எப்படி அவர் வாக்காக கொண்டு போக போகிறாருங்கிறது தான் அவருக்கான பிரதான கேள்வியாக இருக்கும். மக்கள் உங்களுடைய போராடாத குணத்தை எப்படி ரசிக்கிறார்களா, வாய்ப்பு தருகிறார்களா அப்படிங்கிறதெல்லாம் 23ஆம் தேதி தெள்ள தெளிவாக நமக்கு தெரிஞ்சிடும். பாப்போம். இதிலிருந்து பல பாடங்கள் விஜய் போன்ற அடுத்த அரசியலுக்கு வரலாம் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறவர்களுக்கும் சேர்த்து இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.